शेषाद्यवंशकलयशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंह गुरुवर्यवराब्जवरिङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाभ्यम् सन्तत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये श्रीविषयेत्यादिप्रणतोऽस्मिन् குருவெருத்தக் குழிநீத்தரும் தாமக் கடுப்பது விழுந்து குருவெருத்தம் புக்குழவீர் உயிரின் குரல்களுக்கு குருவெருத்தம் புகுராமல் குறுகிய கோதரை தத்திருவெருத்த தூரடை கத்தினீர் திருநாட்டகத்தில். 66வது பாசுரம். 66வது விட்டு. நாங்கள் தினி என்ன பண்றோம்? ஸ்தோத்திர பாட்டத்துல ஆச்சாரியால் விஷயம் சொல்றோம், ஆழ்வார் விஷயம் சொல்றோம், பெருமாள் விஷயம் சொல்றோம், தாயார் விஷயம் சொல்றோம், ஸ்தோத்திர பாட்டங்கள் சொல்றோம், பிரபந்த பாராயணம் பண்றோம். இதுக்கான பெருமாள் வரத கண்டிருக்காரா? நேரம் நிற்கிறாரா? முன்னிட்டேன்னு வாடி கூட்டம் இருக்கிறதையா? இல்ல, ஒரு நாளும் வந்துட்டு. அது மாதிரி இத நான் என்ன சொல்லிட்டோம்? 4 பேர் சொல்லி என்ன சொல்றதுப்பா, இத்தனை பேருக்கெல்லாம் உதவி இருக்கு, எனக்கு வந்து உதவி அப்படின்னா நேரம் வந்து நின்று போயிடுச்சு அப்படின்றது. 4 பேர் அந்த திருநாமம் எந்திரமானு சொல்லி என் சொல்லி புலம்புவனேன்னு முடிக்கிறார். என்ன? அடைக்கலத்தோங்கு கவலத்தலரையன் சென்னி என்றும் உடைக்கலத்தோன் முன் அரணுக்கு நீக்கியை ஆழிசங்கம் படைக்கலமேந்தியை பெண்ணைக்கன் ஆய்ச்சி வன் தாம்பகளால் புடைக்கலந்தானே. 3வது எம்மானை. 4வது என் சொல்லி புலம்புவனே. என்று சொல்லி புலம்புவது மேலும் வந்து நினைப்பதில்லை. இது அழ்வார் தான் கணக்கு. நீங்களும் அந்த மாதிரி நினைக்கணும். தினம் பெருமாள் பெயர் சொல்லுவோம், ஒரு நாள் பெருமாள் நின்றுக்காரா அப்படின்னு இவர் கேட்கிறார். நீங்களே அப்படி நினைக்கணும் சொன்னா எதுக்காக அப்படி என்ன? 4 பேர் சொல்றார். யாரு என்ன? 2 லைன் ஒரே பேரு. என்னது? பெருமாள் நாபி என்ன ஒரு கவரம் பிறந்தது, மேல போச்சு. அவனுக்கு சித்திரமுக்கன் ஒரு தலைய புத்திரனால ருத்ரன் கேள்விட்டான். 5 முகம் இருந்தது, கையில் ஓட்டு. சரி, ஊரெல்லாம் தெரிஞ்சான். எங்கே பிக்ஷை போட்ட பூர்த்தி ஆறுதோ அங்கதான் அவனுக்கு கபால மோட்சம் இருந்தார். பத்ரிகாஷ்டமத்துக்குள்ளே அங்க போய் பெருமாள் அங்கேமஸ்தூன் பெருமாள் சொல்றார். அப்போ அந்த ஓட்டை விழுந்து போய் அது ஹரஷாபகர்னு திருநாமம். அது 2 லைன்ல சொல்றார். என்ன சொல்றார்? அடைக்கலத்தோங்கு கவலத்தலர் அயன் சென்னி என்னும் உடைக்கலத்தூன் முன் அரணுக்கு நீக்கியை. இலையாகிய இடத்திலே உயர்ந்து தோன்றின திருமாலின் நாபி தாமரை மலரிலே வெளிப்பட்டு தோன்றின பிரம்மாவினுடைய தலையாகிய உடைநாத்தமுடைய பிக்ஷா பாத்திரத்திலே உணவு இரத்தலை முன் ஒரு காலத்தில் சிவனுக்கு போக்கி எருளினவரும் அரசாபஹரா. நாபின்னு எடுத்துன்ற அவன் தலையை பிடுங்கி கையில மாட்டின்று அதுக்கு பத்ரிகாஷ்டமத்துல போய் சாப்பம் தீர்ந்ததே. அப்பேறு பெற்றவன் 2வது ஆதிசங்கம் படைக்கலமேந்தியை. சங்கசக்கரானே துவாரகாதிரையாச்சுதாங்கிறபடி சுதர்சன பாஞ்சன்யங்களை ஆயுதங்களாக திருக்கையிலே ஏந்தி கொண்டவனும் சக்கரீசன் அந்த கீ என்று சஹசிரநாமத்திலே சொல்ற மாதிரி அதெல்லாம் உடையவனே, படைகள் உடையவனே. பெண்ணைக்கென்று ஆய்ச்சி வெந்தாம்புகளால் புடைக்க அலந்தானை. கண்ணில் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பெண்ணே வருவாயன். வெண்ணைக்காக அன்று
களவு களவும் கையுமாக அகப்பட்ட அந்நாளில் ஆய்ச்சி வல்தாம்புகளால் புடைக்க யசோதராட்டி வெளியே கயிறுகளால் அடிக்க அலர்ந்தானை வெருந்தினா போல் தோற்றினவனும் எம்மானை அஸ்மத் சுவாமியானவனும் அகிலஜகத் சுவாமியும் எமது தலைவனுமான திருமாலை குறித்து என் சொல்லி புலம்புவனே, நான் என்ன சொல்லி புலம்புவேன். இது நிராசையோடு சொல்றார். எத்தனை நாடு செல்லிட்டு இருக்கேன், எத்தனை பேர் செல்லிட்டு இருக்கேன், ஒரு நாள் நேரம் வந்து ஒன்றும் பண்ணலையே அப்படி புலம்புறது எப்படி என்ன சொல்லிட்டு போனது ரிசல்ட் இருந்தது என்ன புலம்பு இல்லை. சரி, நாயகனை பெருந்த நாயக்கி இறங்கி விளைக்கும் சொல்வது ஆபத்துக்கு வருவன் தன்மையையும் அடியார்களுடைய விரோதிகளை நிகிரகித்தற்கு ஒத்த கருவிகளையும் சங்கரங்கள் முதலாவது உடையனாயிருக்கும் தன்மையும் அடியார்க்கு இளையனாயிருக்கும் தன்மையும் கற்றுண்ண பண்ணிய நிருமாயனம் எம்பெருமானுக்கு இயற்கையாக உள்ளன. இது சுவாபாவிகமான குணங்கள் எம்பெருமான். இத்தன்மைகளை தன் பக்கலில் உதவாமையை குறித்து பராங்குஷ நாயகி இறங்குகிறாள் என்றார். எனக்கு மாத்திரம் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலையே. அடைக்கலத்தோங்கு கமல தவறையின் சென்னி என்னும் உடைக்கலத்தோங் முன் அரனுக்கு நீக்கியை என்றதனால் ஆபத்துக்கு விடுவின் தன்மையையும் ஆயுஷங்கம் படைக்கலமேந்தியை என்றதனால் ஆஷ்டிர வருவர்களை நிகிரகிப்பதற்கு ஏற்ற ஆயுதங்களை உடையவனையும் பெண்ணைக்கன்றாய்ச்சி வெண்தாம்புகளால் புடை கலந்தானே என்றதனால் அடியார்க்கு எளிமையும் தெரிவிக்கப்பட்டனவாம். என் சொல்லி புலம்புவனே, சிவனுக்கு துயர் நீக்கிறவனை நோக்கி எனக்கு தேர் நீக்க வேணும் என்று சொல்லுவேனோ, அடியார் தீரம் தீர்க்க ஆயுதமேந்தி உள்ளவனை நோக்கி என் தேர் தெரிவிக்கொள்ள வேணும். கருவின்னா சங்கரக்கணங்கள் என்று சொல்ல வேணும். ஆய்ச்சியற்கு கட்டவும் படிக்கவும் இடையனானவனை நோக்கி எனக்கு அரியனாக வேணும் என்று சொல்ல வேணும். யாது சொல்லில் கூப்பிடுவேன் என்கிறார். என்ன சொல்லி கூப்பிடுறது கதறது? அந்தோ இத்தன்மைகளை பாவியேன் பக்கரே உதவ காணவில்லையே என இறங்கியவாறு ஆதி மூலமே அப்படி கரேந்திராழ்வான் சொன்னான். வந்தான் பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணான், வந்தான். துருவன் தபஸ் பண்ணான், வந்தான். பிரகலாத நாரத பராசரபண்டரீக அப்படின்னு 16 பேர் ரிஷிகள் பேர் சொல்றான். அத்தனை பேருக்கும் வந்தாய் ஒருவன். எனக்கு என்ன பண்ணாங்க? சரி, ஒரு காலத்திலே பரமசிவன் தன்னை போலவே பிரம்மனும் 5 சிரம்புடையனாயிருப்பது பலரும் பார்த்து பயங்கதற்கு இடமாகியிருக்கின்றது கருதி அவரது சிரம் ஒன்றை பொய்து விட அக்கபாலம் அப்படியே அவன் கையில் ஒட்டிக்கொள்ள இதற்கு என்ன செய்வது என்று கவலைப்பட தேவர்களும் முனிவர்களும் இப்பாவன் தொலைய பிச்சை எடுக்க வேண்டும். என்றைக்கு கபாலம் நிறையுமோ அன்றைக்கே இது கையை விட்டு அகலும் என்று சொன்னார். சிவபிரான் பிரகாரம் பலதலங்களில் சென்று பிச்சை ஏற்றுக் கொண்டே வருந்தி தெரிந்தும் அக்கபாலம் நீங்காதாக ஒரு நாள் பத்ரிகாஷ்டமத்தை அடைந்து அங்கிடங்களில் நாராயணமூர்த்தியை வணங்கி ஏற்ற போது அப்பெருமான் அக்ஷயம் என்று பிச்சையிட உடனே இது நிறைந்து கையை விட்டு அகன்றது என்பது அயன் சென்னி அலர்க்கு அரனுக்கு நீக்க கதை. தாமரை பூ பசிய இலையில் மீது உயர்ந்து விகசிப்பது போல திருநாடி காலம்
திருநாபி தாமரை மலர் எம்பெருமானது பசிய திருவேரியின் மீது எழுந்து தோன்றினவை அடைக்கலத்தோங்கு கமலம் என்பதனால் விளங்கும். இனி அடைக்கலம் என்பதை அரனுக்கு விசேஷமாக்கி அடைக்கலமாக புகுந்து சிவனுக்கு என்பது நீக்கி என்பதற்கு வீறு விசேஷமாக்கி லட்சகமாக இருந்து நீக்கினவன் என்றும் குரல் கொள்ளலாம். அன்றி அடைக்கலத்தோங்கு அயன் என அன்வைத்து தன் பக்கலிலே அடைக்கலமாக வளர்கிற பிரம்மன் என்று விரைப்பாரும் பலர். அடைக்கலம் என்பது ரட்சிப்பதற்கு உரிய பொருளையும் ரட்சகனையும் குறிக்கும். கமலத்தலர் என்பதற்கு தாமரை பூ என பொருள் கொண்டால் தோன்றினா என்று உருவித்துக் கொள்ள வேண்டும். உடை கெட்ட நாட்டம் அந்த கையின்னும் பொருள் பிச்சு போட்டுட்டே இருக்கிறார். அதாவது சாப்பிடுறதுக்கு இல்லை. காரணம் என்னன்னா நரியனாது அது ஒரு நாத்தம். படைக்கலம் போர்க்கருவி எம்பெருமானுக்கு செங்கசித்திரங்கள் ஆபரண கோட்டையிலும் ஆயுத கோட்டையிலும் அமையும். படைக்கலம் ஏந்தி படையும் கலமும் ஆகா ஆயுதமும் ஆபரணம் ஆகா தெரித்தவன் என்றதும் பொருந்தும். திருவாழி ஆழ்வான் ஆயுதங்க ஆகும். திருச்செங்காழ்வான் எங்கனே ஆயுதமாகும் என்பதில் ஸ்ரீ பாஞ்சஜன்யம் தனது பெருமுழக்கத்தால் பகைவரை அஞ்சுவித்து அழித்தலால் ஆயுத வர்க்கத்தில் பார்ப்படும். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய சங்கௌதத்தும் பிரதாபவான் அப்படின்றான். அந்த சங்கத்தனி கேட்டு கௌரவாளுக்கெல்லாம் அப்படியே தானே போயிடுது. சோ சங்கத்வனியான எல்லாரையும் கொண்டான்னு அன்று ஆய்ச்சி வெண்தாம்புகளால் உடைக்க அலந்தானை வெண்ணெய் திருதின குத்தத்திற்காக எழுபது விராட்டி உரலோடு பிணைத்து தாம்பினால் கட்டி அடிக்க விருந்து இருந்தவனை என்றபடி வருந்தி நின்றது அடிப்பதனால் உண்டான துன்பம் பொறுக்க மாட்டாமையால் என்றே திருவாய்ப்பாடி எங்கும் துருதுருக்கையால் திரிந்து பெண்களையும் தயிர்பால் நெய்யும் வெண்ணெய் முதலியவற்றையும் வெள்ளை கொள்ள பெறாதபடி இங்கனே கட்டி போட்டு வைத்திருக்கிறாளே என வருந்தியவாறு. பெரிய திருவிழாக்களில் கள்ளப்பயல்களை அரசாங்க சேவகர்கள் சிறைப்படுத்தி வைத்தால் வேண்டபடி திரிந்து களவு முதலினால் செய்யப்பெறாமே நம்மை இப்படி சிறைப்படுத்தி வைப்பதே என்று அப்பயல்கள் வருந்தவர் போறார். பழைய காலத்துல திருவிழா எல்லாம் பங்கன்ல சேரார்களை கட்டி போடுவாங்க. பங்கன்னாலும் ஓடுவாங்க. அந்த மாதிரி பட்டர் திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கும் போது ஒரு சுவாமி வந்து அடியேனுக்கு ஒரு திருவருத்தம் பொருள் அருளி செய்ய வேண்டும் என்று பிரசாதிக்க பிரார்த்திக்க நம்பெருமாளை பிரிந்து துயரத்தினால் எனக்கொன்றும் சொல்ல போகிறதில்லை, நஞ்சீர பக்தரை கேட்டுக் கொள்ளும் என்று சொல்லி நஞ்சியருக்கு நியமிக்க ஜீரம் பொருள் அருளி செய்து வருகையில் இப்பாட்டளவிலே வந்தவாறே உடைக்க அலந்தானை என்கிற பாட்டம்படியே நஞ்சிய பொருளுரைக்க பட்டருக்கு எடுத்து ஜியா அலந்தானை என்ற பாடத்தில் காட்டிலும் அலர்ந்தானை என்ற பாடம் ஆழ்வார் திருவள்ளத்திற்கு மிக பொருந்தும் போலே இன்று தோன்றுகிறது என்று செய்தாராம். ஆய்ச்சி அடிக்க அடிக்க முகமலர்ந்தானாம் கண்டுவிடான். அடித்து எரிச்சுட்டே இருந்தானாம். இதனை விவரிப்போம். கண்டுவிடான் பெண்ணை கல்வி செய்கிற தன்னை யசோதராட்டி அடிக்கடி தாம்பினால் கட்டி வருத்துகின்றாள் என்று வீட்டில் உள்ள கயிறுகளை துண்டு துண்டாக அறுத்து வைத்து விடலாம்.
அவற்றை அவள் ஒன்றோடொன்று முடிபோட்டு ஒரு கயிறு வடிவமாக்கி அது கொண்டு கண்டுகிறானே கட்டுகள். அதே கண்டித்தாம்பு சிறுத்தாம்பு வெண்தோடு இருக்கு கயிறு. அப்படி கட்டும் போது தன் உடம்புக்கு எட்டம் போராறுபடியான கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுபடியாறுபடி எளிதில் தன்னை தப்புவித்துக் கொள்ள வல்லவனாயிரும் தனது சௌசீல்யம் சௌலபியம் ஆசிரித பாரதந்திரியம் முதலிய சீலங்களை வெளியிடுவதற்கென்றே பரத்துவ நிலையை தவிர்ந்து மனுஷ சஜாத்தியனாக அவதரித்திருக்கிற தான் உரலோடு கட்டுண்டு அடியுண்டு இருக்கை முதலான இவ்வகைகளால் தான் அக்குணங்களை விளங்கச் செய்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு ஒரு சுத்துக்கும் போராடலாம் தாம்பு 2-3 சுத்துக்கு போரும்படி உடம்பை சுருக்கி அமைத்துக் கொண்டு கண்ணினின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணி வருமாயன் என்னும்படி ஆவன். இங்கே நம்முடைய சௌசீல்ய சௌலபிய குணங்கள் விளங்கப் பெற்றோனே அவதார பிரயோஜனம் நன்று நிறைவேற பெற்றோ என்று முகமலர்ச்சி அடைந்திருவன் ஆனால் அரிச்சத்தை சேர்ச்சுண்டே இருந்தான். இந்த வேற பெற்றதென்று பேர் அவதார பிரயோஜனம் நன்கு நிறைவேற பெற்றதென்றோ என்று முகமலர்ச்சி அடைந்திருவன் என்றார். எம்பெருமான் பக்கல் ஈடுபட்டு ஆத்தாமை கொண்ட ஆழ்வார் அவரது திருக்கல்யாண குணங்களையும் திருநாமங்களையும் சொல்லி முறையிடுதல் இப்பாட்டுக்கு உள்ளுரை பொருள். என் சொல்லி விரும்புவனே அவரது குணதேஷ்டங்களில் குறையொன்றும் காணாமையால் எனது குறைங்கே நான் சொல்ல கடவேன் என்பதான் என்னுடைய நைச்சியமே தவிர உடைய குணங்களை இருந்து பிடிக்க முடியாது. இதுக்கு ஒப்பான திருவாய்மொழி வந்திருந்து வடவேடல்கள் ஆழ்வார். வடவேடல்கள் புறாம்பத்திலே முதல் பத்திலே 5ஆம் திருவாய்மொழி ஆழ்வார் இங்கு அத்தனை பேர் அடைக்கு நாயக்கி இறங்கி வரைக்கும் வாசகர்கள் பின்வாங்கிறவர் வாசனம். ஐயோ நான் எங்கே அவர் எங்கே அவன் உபயோக நாத்தங்க எங்க வளர்ந்த நான் கூட்டம் வந்துருவானா அப்படின்னு சொல்றார். ஆனா வந்தே விடுறார். அது சொல்றார். அந்த கதையை இங்க சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா நித்திசூரிகளுக்கு அனுபாவியமானவனை என் மனோபாக்காயங்களாலே நான் தூஷிக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் தூஷணமாக இருக்கிறான். பூஷணமாகாது சொல்றார். அந்த நிலையும் நிந்தித்துக் கொண்டு அகலோகிதான் நான் பூஷித்தேன். 2வது பாகம் 3ஆம் பாகத்துக்குள்ளே திருவிலைகளந்த சீர்குணத்தை சந்தித்து ஆலம் கழிக்கிறார். சரி, நீ செய்ய பார்த்தர் என்ன தன் சௌசீலத்தாலே என்னை விடான் என்கிறார். எம்பெருமான் சுலபன் சுசீலன் என்னை விடமாட்டான். அந்நம்பிக்கை இருக்கு. சரி, 5ஆம் பாசத்துக்குள்ளே கிரியத்தான் மாம்பதா என்று அடிமையை கொள்ள வேண்டும் என்கிறார். இளைய பெருமாள் ஒரு பன்னகாலை கட்டு எப்படி இருந்தார் சித்திரகூடத்துல இவரை எழுதி சொல்றார். ஏன் பாடுறே நலனகாலை கட்டு என்ன இல்லை இல்லை ஸ்வயந்துருஜிதே தேசே கிரியத்தாமினி மாம்பதா. பொண்ணுக்கு பிடித்த இடத்துல சொன்ன அந்த கட்டு ஒருமை கட்டு நான் எங்க கேட்க முடியும். அந்த மாதிரி நீர் சரணம் கிரியத்தாமினி மாம்பதா இந்த இடத்துல இவர் பண்ணி சொல்லி எனக்கு வழிகாட்டணும் என்று கிரியத்தாமினி மாம்பதா என்று அடிமையை கொள்ள வேண்டும் என்கிறார். 5ஆம் பாகத்திலே. 6ஆம் பாகத்திலே அவன் அல்பம் தாழ்க்க இவர் என்னை இழந்தார் என்கிறார். கொஞ்சம் டிலே ஆனதுக்கு ஆட்சுவாமி நான் போனேன் நீரெங்கோ நாரெங்கோ நமக்கு இந்த ஜென்மத்தில் எடுப்போம் இல்லை. நெக்ஸ்ட் ஜென்மம் பார்த்துக்கலாம். 7ஆம் பாரசத்துக்குள்ளே நைவன் என்றவுடனே வந்து முகங்காட்ட அகழ்கிறார். எத்தப்போ இத்தனை பெசிமிசம் சொல்லணும். மனசுக்கு இத்தனை கவலைப்படுறீர் இத்தனை கூடாதுன்னு வந்து முறை காட்டுறான். உடனே
அகலுகிறார். போக நம்பி உன் தமிழ் கண்டிடையும் அப்படின்னு குருவியாய்ச்சீர் பாசுரத்தை சொன்ன மாதிரி இவர்ந்தவன் மின்னடவிடவார்கள் பாசுரத்தை சொன்ன மாதிரி போக நம்பி என்று அகலுகிறார். நீர் அகலினால் ஆய்ப்பாடியில் வெண்ணெய் விளக்கினார் நோகத்து புகுவேன் அப்படின்னா நான் வந்தப்ப நீர் ஓடி போனா ஆய்ப்பாடியிலே எனக்காக இருந்தபடியான வெண்ணெயை எனக்கு திருடாத மாதிரி எடுத்து வச்சபடி ஆயிடும் அப்படின்றார். வெண்ணெய் விளக்கினார் போலே எம்பெருமான் சாப்பிடத்துக்கு வெண்ணெய் வச்சிருக்கிறது அத்தை பிடுங்கினார் போலே ஆகுவே. சரி, ஸ்பரிஷம் நெஞ்சி என்றால் பூதனாவத்தான் சொல்லி அதுவும் பிராப்தியம் என்கிறேன். நான் ஒரு நெஞ்சு மாதிரி சுவாமி அதுவும் இந்த பாத்தேயும் புண்டரீகாட்சா பூத்தனைக்கு என்ன பண்ணி அவன் நெஞ்சுண்டதான் நீங்க அவன் நெஞ்சுண்டு தானே நீங்க அவளை காப்பாற்ற. சரி, இவரை இப்படி இசைவித்து ஒரு பரமவரத்தை கோடிக்க தொடங்கினான். இவருக்கு ஒரு வரை பரமவரத்தை காத்தினான். அயோக்கியதான சந்தானம் பண்ணி கிளேசப்படவே இல்லா என்கிறார். இந்த பாசகத்தை சொல்லுவா ஆழ்வாரும் மாதிரி தூரம் என்று கிளேசிக்கவே இல்லா பெருமாள் வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். ஆகையினாலே இந்த பாசகத்தை என்ன சொல்றார்? தப்போபமயோத்திர நிமித்தமாசி தனப்பிரவேசே ரகுநந்தரஸ்ய எல்லாம் முடிந்த பிறகு சக்கரவர்த்தி மேலே அனுப்பி நாட்டுக்கு போய் அந்த பாதுகையை கொண்டு நந்தி கிராமத்துக்குள்ளே இருக்கிற சமயத்துக்குள்ளே எல்லாம் முடிந்த பிறகு யோஜனை பண்றான். நீர் ராமருக்கு அடுப்பு நோய் வந்தது நமந்தராயாக கௌசல்யே தப்பில்லை, தாயார் தப்பில்லை, என்னுடைய தப்பில்லை, தசரதன் தப்பில்லை, அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து ஊனி தப்பில்லை. நிமித்தமாசி வனப்பிரவேசே என்னுடைய பாவத்தால் தான் ராமர் காட்டுக்கு போகமாய் வந்தது என்று தம்மை வெறுக்கிறார். அந்த மாதிரி இந்த பாதகத்துக்குள்ளே இந்த வடவையிலும் இந்த பாதகத்துக்குள்ளும் என்ன புலம்புவனே அப்படி இருக்கு. அவனுடைய ரட்சணத்துக்கு அகப்படாமல் ஒதுங்கி இருந்து இப்போது கிடந்து வருந்தவரு அவன் குத்தமன்று பிரம்ம தலையெடுத்து கபாலமோட்சத்தையும் பிரம்மாவின் அதிகாரத்தில் வைத்தும் கட்டணவரிகரமான திவ்யாயுதங்களை உடையனாய் வெண்ணெய் திருடி கட்டுண்டு அழுது சௌலபியத்தில் ஈடுபடுத்தினவன்னை இப்போதாக கிடந்து அலைந்தால் உன்மேல் என்ன குத்தம் உண்டு? என்னுடையதே தப்பு. அப்ப அந்த காலத்தில் நான் எங்கிருந்தேன் எனக்கு தெரியாதே அப்படின்னு. சோ என்ன சொல்ற? ஹரஷாபஹரன் சங்கி சக்கரகதாதாரி நவதீது சோரன் அஸ்மத் சுவாமி இரையாகிய இடத்திலே உயர்ந்து தோன்றின திருமாலின் நாபி தாமரை மதவிலே வெளிப்பட்டு தோன்றின பிரம்மாவுடைய தலையாகிய முடைநாத்தப்படிய பிக்ஷா பாத்திரத்திலே உணவு இருத்தலை முன்னொரு காலத்தில் சிவனுக்கு போக்கிறவனும் அக்ஷயவஸ்து சொல்லி ஆதிசங்கை ஏந்தியை வெண்ணெய்க்காக களவும் கையுமாக அகப்பட்டு அந்நாளில் யசோது விராட்டி வெளிய கயிறுகளில் அடிக்க இருந்து வருந்தினார் போல தோத்திரவனும் 3 எவரு தலைவனும் 4 ஆன திருமாலை குறித்து நான் என்னவென்று சொல்லி புலம்புவேன். பிள்ளை சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, எத்தனை ஏனும் இருள் வந்து நேரிட்டு பாரகமானாலும் அத்தனையில் ஒரு குறை சொல்லப்படினார் வழியே அவன் சுரூபத்தை நிரூபித்தால் இருக்கின்றேன். எம்பெருமானுடைய சுரூபத்தில் ஒரு குறையும் இல்லை.
என்னுடைய துர்பாக்கியமே தவிர தனக்கு பேசல காணல அப்படின்னு சொல்றேன். அடைக்கலத்தோங்கு சர்வேஸ்வரன் பக்கலிலே நிக்ஷேபம் போலேயாயிட்டு பிரம்மா இருப்பது. நிக்ஷேபம் போலே என்றுடன் குறைவாராறுபடி உணர்ந்து நோக்குகிறபடியை பொருத்தச் சொன்னிருக்கனே கவலத்தலரையன் அவ்வளவென்றுக்கே சர்வேஸ்வரன் பக்கலே பிறந்த ஜென்மத்தாலே வந்த பிராப்தியை விடையன். லோககுருவுமாய் பிதாவும் மாணவன் தலையை எடுத்து பாத்தக்கியாய் நின்றான் முருகன். தலையறுப்புண்டு கிளேசியா நின்றான் முருகன். திருவருடைய கிளேசத்தையும் போக்கினவன். அவன் சென்னி என்னும் உடைக்கலம் பிரம்ம சிரஸை என்று ஒரு நாமத்தை விடைத்தான் உடைக்கலமாயிற்று. பாரேறிவுண்ட தலைவாய் என்னும்படி கழுகும் பருந்தும் தொடர்ந்து தெரியும்படிக்கு ஆயிற்று வந்திருப்பது. உடைக்கலத்தூண் முன்னரக்கு நீக்கியை அதனை உண்டு திரிகிற முன் அறனுக்கு நீக்கினவனை சம்மகத்தாவாய் தன் அதிகாரத்தோடு இருக்கச் செய்தே இவ்வெளிவு வரா எளிவரவு வரா நாமாக்கினான் ஒருவன் நோவுபட விட்டிருக்க பண்ணாது என்று அவனை துக்கத்தை போக்கிறவனை இத்தால் சிருஜ்யத்வ கர்மவசியத்துவ கஷேத்திரத்தங்கள் இருவருக்கும் அபிசிஷ்டம் என்றபடி ஒருவன் தலையிறப்புண்டு நின்றான், ஒருவன் கருத்து பாத்தகியாய் நின்றான். இவர்கள் இருவருக்கும் வந்த துக்கத்தை போக்கிக் கொண்டு நின்றான். ஆழிசங்கம் படைக்கலமேந்தியை இவர்கள் இப்படி சூழ்த்து கொண்டு நின்றால் அப்போதாக ஆயிரம் நடக்க வண்ணாது என்று பார்த்து திவ்யாயிரங்களை கையிலே தெரித்துக் கொண்டிருக்கிறவனை ஏறு வெங்கசக்கரம் திருவாடி உள்ளிட்டு திவ்யாயிரங்களான ஆயுதங்களை தரித்துக் கொண்டிருக்கும் சுபாவனானவனை வெண்ணைக்கன்று பிரம்மருத்ரார்களுடைய துக்கத்தை போற்றி அதுக்கீடான பெருகரத்தை உடையனாயிருக்க ஆஷ்டிதனால் தனக்கு வந்த கிளேகத்தை விலகித்துக் கொள்ள மாட்டாரே இருக்கும் அவனை பிரம்மார்களுக்கும் கூட நிர்வாகனாய் சர்வஸ்மாத்மனாயிருக்கிற தந்திரை விபூதியிலே ஏகதேசத்திலே சில அனுகூல திரவியத்தால் அல்லது செல்லாதே அவாப்த சமஸ்த காமனைக்கு வருகுறையாவது தான் வேறுபடு நீரே கிடையாது கடவுக்கான துக்கு வாயுதி கையதாக அகப்பட்டு அவள் நிறைந்தலுக்கு பிரதித்தியை வெல்ல மாட்டாரே கடவை கட்டிருந்த கட்டு உண்ண பண்ணினான். அன்று அவன் வந்து கட்டுண்டு இளையனாங்கிருப்பது நாளுண்டாவதே அதுவும் ஒரு நாளே தானே வந்து கட்டுண்டு திரைகிற போதே வந்து கிட்டப்பெறாதே என்று பெருகைக்கு பிரார்த்தித்திருப்பதே நான் தானே வந்து கட்டுண்டான் அவளகையிலே இங்க நான் பிரார்த்தித்தும் வரலையே. ஆய்ச்சி ஓரிடைச்சியால் வந்த நோவு பெருகரிக்க மாட்டாரே இருப்பதே வந்தாம்புகளால் உறவியவைகளை எல்லாம் மத்தத்து போகா மேல் மேல சிலவத்தை எடுத்தாள் அடித்தாள் ஆயிற்று. ஸ்நேகம் எவ்வளவு உண்டோ அவ்வளவும் இடைக்குவனே சீத்தமும் இடைச்சிக்குமை திறங்கள் என்று கருதுகிறே. உடைக்கலந்தானை அலைந்திருக்கும் இத்தனை போக்கி வேறொரு பிரதிக்கிரியிலேயே கொண்டனாவது எம்மானை அவன் யாரு எனக்கு சுவாமியானவனை கட்டடி கட்டுண்டு அடியுண்டு கண்ணும் கண்ணீருமாய் உடம்பு வெளுத்த திருப்பை காட்டி என்னை அலஞ்ஞாரகமாக எழுதி கொண்டேன் என் சொல்லி புலம்புவனே. இப்போது ஆசைப்பட்டு பெறாமையானே புலம்பு வேண்டான் என்றது முன்பு செய்து வைத்த குறியில்லாமையானே சொல்லுகைக்கும் பாசரும் காண்கிறேன். நாம் இப்போது பெறாதவர்களே நம்முடைய கலப்பிராப்தி கர்த்தாவை என்று இத்தலையிலே ஆக்கலாயிருந்தது. அங்கல்லராவது ஒன்றுமில்லையிலே இத்தலைக்கு எல்லாம் அவனிட்டு வழக்கு வருகிறார். அஸ்மின்மாம் லக்ஷ்மி வல்லபரியம் தான் வந்தே குருவரம் ராம்.